வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். குரு அதிச்சார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போகுது, என்னவெல்லாம் செய்ய போகுது, எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்ன என்றால், எல்லாருக்கும் தெரிஞ்ச என் மனதிற்கு மிக பிடித்த மகர ராசி நேர்களுக்கு குரு அதிச்சார பயிற்சி என்னவெல்லாம் தரப்போகிறது, எப்படிலாம் இருக்க போகுது. அவ்வளவுதான் தலைவா, மாஸ்க் காட்ட போறீங்க. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட், சான்ஸே இல்லை. எனக்கு வார்த்தையெல்லாம் தேடி தேடி பார்க்குறேன், ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா. வா 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 அப்படின்னு கூப்பிட்டு 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 வர்ற ஒவ்வொரு பாலையும் ஸ்டேடியத்துக்கு அந்த பக்கம் அடிச்சு தள்ள போறீங்க. ஸ்ட்ரோக் வச்சதெல்லாம் போதும், வா. தேவையில்லாம நோ பால் நோ பால் நோ பால்னு சொல்லி போனதெல்லாம் போச்சு. இனிமேல் ஒவ்வொரு பாலும் 4, 6 பவுண்டரி அடிக்கிற ஒவ்வொன்றும் செஞ்சுரி தான். அந்த அளவுக்கு தான் இருக்க போகுது இந்த 3 மாத காலம் மகர ராசிக்காரர்களுக்கு. ஸ்டாண்ட் அலோனா நிற்க போறீங்க, சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. வேற லெவல்ல இருக்கு. எனக்கு சொல்லும் போது பார்த்தீங்களா அப்படி சந்தோஷமா இருக்கா? கண்ணில் தெரியுதா, என் மூஞ்சில தெரியுதா? அந்த அளவுக்கு சந்தோஷம் மேலோங்கக்கூடிய காலமாகத்தான் இந்த மகர ராசிக்கு நான் பலன் சொல்லும் போது இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இல்லாம 6இல் குரு ஊரில் பகை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. 2ஆம் இடத்துல வேற ராகு வந்து நம்மளா வாயால வடை சுட்டு நம்மளா தேவையில்லாம சில விஷயங்களை பேச்சின் மூலமாக சில சங்கடங்களை உருவாக்கிட்டோம். அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக 8ல வேற கேது அமர்ந்து இல்லாத படாத பாடு படுத்தி எடுத்துட்டு இருக்காரு இன்னும். அதெல்லாம் தாண்டி இப்ப இந்த குருவுடைய பார்வை சுயத்தில் மேல் விழப்போகிறது. செம்ம டைம் பீரியடுங்க. மகராசிக்காரங்கள்லாம் அப்படியே வந்து ஜொலிக்க போறீங்க. செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது, சுயம் இயங்க போகுது, செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்ண போறீங்க. எது சரி எது தப்புன்றதன் மீதான ஒரு பார்வை பலன் போக போகிறது. வேற லெவல்ல மாஸ்க் காட்ட போறீங்க. வர்ற 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 வர எல்லாமே தம்சம் பண்ண போறீங்க. எதிரி அழித்து அப்படியே மகேஷாசுர மர்தினியா அப்படி நிக்க போறீங்க. எல்லா பெண்களும் மகராசி பெண்கள் விட்ட கண்ணீரெல்லாம் அவ்வளவுதாங்க, கரைஞ்சு போச்சுங்க. இனிமேல் நீங்க அழவே கூடாது, சரியா? இது ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு அம்மாவா, ஒரு பிள்ளையா நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம். தயவு செஞ்சு அழாதீங்க. நீங்க அழுகிறதுக்காக பிறந்தவர்களே அல்ல. யாரெல்லாம் விட்டு போனாங்களோ இனிமேல் அவங்க உங்களை தேடி 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 வரப்போறாங்க. நீங்களா நோ சொல்ல போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி என்பது விஸ்வரூப வளர்ச்சியாக வர காத்திருக்கிறது. ஏன்னா 11ஆம் இடத்துக்கே குருவோட பார்வைங்கள. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாமே கிரகம் தான் இயக்குது. நீங்க தப்பே கிடையாது. நீங்க தப்பும் கிடையாது, நீங்க ரைட்டும் கிடையாது, நீங்க நல்லவரும் கிடையாது, நீங்க கெட்டவரும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெயகாந்தனுடைய ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வரும். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படிதான் சொல்லுவார். அது மாதிரி பிளானட் வந்து எப்பப்போ என்னென்ன பண்ணணுமோ அப்பப்போ அதை தான் பண்ணிட்டு போகுமே தவிர நீங்க ஒரு இயக்கம் தான், நீங்க எதுவுமே பண்ணலை, அதுதான் உண்மை. ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியும், யாரையும் ஏமாத்தாம யாரையும் வந்து கேவலப்படுத்தாம நம்மளால இருக்க முடியும், இல்லையா? அதை ஒன்றை மட்டும் தெளிவா பண்ணிட்டோம்னா போதும். இந்த தடவை நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ரெக்வஸ்ட், யாரையும் பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆர்ஃபனேஜுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு வந்து அமரும் போது 7ஆம் இடத்தை ஏதோ ஒரு விதத்துல டிஸ்டர்ப் பண்ண போறாரு. அப்ப சமூகத்திற்கு உங்களுக்கான மரியாதை கிடைக்க போகுதுன்றது உண்மைதான். ஆனாலும் சமூகத்தின் மீதான உங்களுக்கான மதிப்பு வேற மாதிரி இருக்க போகுது. இப்போ மகரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு எல்லாமே சூப்பர் தான். ஒரு சின்னதை மாத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா டக்குன்னு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ப்ரைடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பாத்தியா என்ன பாத்தியா என்கிட்ட எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு அந்த தன்மைக்குள் வந்து சனி உங்களை கொண்டு போய் விட்டுருவாரு. நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க இல்லை, மிஸ்டர் சனி தான் பிரச்சனை, ஓகே? அவர் கொண்டு போய் விட்டுருவார். அப்படி விடும்போது அடுத்தவர்கள் மீதான ஒரு விமர்சனத்தை ஈஸியா சொல்லிடும் போது அது தேவையில்லாத சில சங்கடங்களை உண்டாக்கி விடும், இல்லையா? அதனால இந்த ஒரு காலகட்டம் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது, யாரையும் பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. யாரை பத்தி யார்கிட்டையும் தயவு செஞ்சு தெய்வங்களா பேசவே பேசாதீங்க. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அது ஏதாவது மாதிரி போய் உங்கள் மீதான ஒரு மதிப்பை கெடுக்கிறதுக்குன்னே வந்து சேருவாங்க உங்களுக்குன்னு சில பேர். அதனால கவனமா இருந்துக்கோங்க. 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, அதுவும் ராசிநாதன் மீதான குருவோடையின் பார்வை வேற லெவல் மாசுங்க, சான்ஸே இல்லை. என்னதான் சனி வக்கரமா இருந்தாலும் டிசம்பர் மாசத்துக்கு மேல அவர் சரியாக போறாரு. அங்கிருந்து குருவுடைய பார்வை கரெக்டா வந்து விழக்கூடிய டைம் எல்லாமே சூப்பரா இருக்கு. வியாபார வெற்றி, தொழில் முனைவோர் ஆக போறீங்க. விட்டு போனவர்களாம் தேடி தேடி வர போறாங்க. பயங்கரமான செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. சுயம் சார தன்மை இயங்க போகுது. ஆன்மீகமா இருக்க போறீங்க, ஆத்மார்த்தமா இருக்க போறீங்க. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இன்ட்யூஷன் கேட்டுட்டே இருக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆமா இல்ல, பிரபஞ்சம் என் கூட தான் இருக்குல்ல,
இத்தனை நாள் வந்து கடவுளாவது பூதமாவது உன்னை தூக்கி வெளில போட்டுருவேன் எரிஞ்சிருவேன் சாமியோட நீங்க உரிமையா போட்ட சண்டையெல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்த கடவுள் இப்ப இந்தான்னு உங்களை பிளஸ் பண்ணி அருள் பாவனை பண்ணக்கூடிய நேரமாகத்தான் இந்த அதிச்சார குரு பயிற்சி அமைய காத்து ஷார்ட் டைம் தாங்க. எப்பயுமே சொல்லுவாங்களே இந்த ஒரு நிமிஷம் நல்ல வேளை கொண்டு வந்துட்டு உயிரை காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு நிமிஷம்ன்றது கூட உலகத்துல விலை மதிப்பு இல்லாதது இல்லையா? அந்த மாதிரி இந்த 3 மாத காலம் உங்களுக்கான, உங்களுடைய நிலை உயர்வதற்கான, உங்களுடைய மதிப்பு கூடுவதற்கான, மற்றவர்கள் உங்கள் மீதான விமர்சனத்தை தவிடுபடி ஆக்குவதற்கான காலமாகத்தான் மகரத்திற்கு இந்த காலம் எழுந்து வருது. என்னுடைய எல்லா மகர ராசி அண்ணங்களுக்கும் சரி, என்னுடைய எல்லா மகர ராசி அப்பாக்களுக்கும் சரி, என்னுடைய எல்லா மகர ராசி தம்பிகளுக்கும் சரி, இது உங்களுக்கான காலம். யாருக்காகவும் எதுவும் நிக்க போறது இல்லை. உங்களை பேசுனவங்க முன்னாடி நீங்க எழுந்து விஸ்வரூப வெற்றி காட்ட வேண்டிய நேரம். தயவு செஞ்சு சரியா முறையா தெளிவா பயன்படுத்துங்க. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தின் மீது குரு பார்வை அது விழுகுது. நிறைய முயற்சி பண்ணுங்க, தைரியமா கால் வைங்க, ஒன்றும் ஆயிடாது. இந்த 7.5 வருஷம் 8 வருஷம் நினைச்செல்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கான நேரம் தான் வந்துருச்சு. எத்தனை நாளைக்கு தான் ஒரு மனுஷன் அடிச்சுட்டே இருக்கும் ஒரு பிளானெட்டு? அதுக்குன்னு பாவம் இறக்க இருக்காது. நம்மளாம் அகிம்சை மாதிரி காந்தி மாதிரி அடி அடி வாங்கி 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 இந்த 7 வருஷம் போச்சு. இனிமேல் அப்படியே கொஞ்சம் குரு கண் பார்வையால் அப்படியே பார்க்க ரெடியா இருக்காரு. அதுவும் 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையில் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். வேற என்ன வேணும்? இந்த நேரம் உங்களுக்கான 2026வது வருட வாழ்க்கைக்கான அஸ்திவார நேரம். நீங்க எடுக்க முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆக போகுது. நிறைய வீடு வாங்க போறீங்களோ? யார்ட்டையும் சொல்லாதீங்க. என்ன நிறைய வீடு வாங்குறது உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்லித்தரேன். நீங்க பண்ற எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யூஸ்வலி மகரம் சொல்ல மாட்டாங்க, சரியான ஆட்கள் எனக்கு தெரியும். அப்படி தப்பித்தவரை ஏதாவது சொன்னா கூட அது நடக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் ஏன்னா 3ஆம் இடம்னே காசிப்பு. சரியா? 3ஆம் இடம் எல்லாம் காசிப்பை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அதனால நீங்க திரும்ப வாங்கியிருப்பீங்க. உங்களை பத்தி எல்லாரும் ஐயோ அப்படியா இப்படியா அவனா இவனான்னு உங்களை பத்தி பேசுவாங்க. சந்தோஷமா இருங்க, கெத்தா இருங்க. பேசுற நல்லதானே, இதுதான் நம்ம ஆசைப்பட்டோம். நம்மளை பத்தி 4 பேர் பேசணும்னு தானே நம்ம வந்து இத்தனை நாள் உழைச்சோம். அப்ப இத்தனை நாள் உங்களை பற்றி தவறான பேசினவங்க அப்படியே உங்களை பார்த்து வியந்து பேச போறாங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வியலை மாற்றப் போகிறது. வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான். இனிமே நோ லிமிட். உங்களுக்கான விடியல் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால வந்து நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான காலம் இந்த அதிச்சார குறிப்பெயர்ச்சியில் இருந்து இனிதே மலர காத்திருக்கிறது. எல்லா கிரகங்களும் அதற்கு ஆமேன் 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 என்று அஸ்திவாரம் போடவும் தயாராக இருக்கிறது. முறையாக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது மகர ராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம்? வேற யார்? நான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான், டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான ஒரே தெய்வம் என்னோட காளி தான். பிடிச்சிக்கோங்க அவளை. பக்ர காளியை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு தடவையாவது உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாலும் சரி, இல்லை இங்க சென்னை பக்கத்துல இருக்கிறதாலும் சரி, ஏதோ ஒரு காளியோடு கனெக்ட் ஆகுங்க. காலத்தையே தீர்மானம் செய்கிறவ தான் காளி. உங்களுடைய காலம் என்னவாக வேணாம் இருந்துட்டு போகுது. உங்களுடைய தலையெழுத்து இதுவாகத்தான் இருக்குன்னா கூட அதை அப்படியே தம்சம் பண்ணி வந்து நிற்கக்கூடிய ஆள் யாருன்னா காளி தான். காளி வழிபாடின் மூலமாக உங்களுடைய கவலைகள் தீரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது மலர காத்திருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய லைக் நீல கலரை பயன்படுத்துங்க. கருநீலம் அப்படின்ற கலரை வந்து முடிஞ்சா பயன்படுத்துங்க. அதே மாதிரி கொஞ்சம் பச்சை கலரை உபயோகப்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்துங்க. பச்சை கலரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் என்ன கேட்டால். அதே மாதிரி ப்ளூ கலரை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துங்க. எல்லோ கலர் அதிகமாக பயன்படுத்துங்க. இதெல்லாம் பயன்படுத்தும் போது அது ஒரு நல்ல ஒரு லக்கி சைனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. பலவண்ண கலர் என்று சொல்லக்கூடிய கேதுவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். நான் திரும்ப 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 சொல்கிற விஷயம், கவனமாக ஹெல்த்தில் இருக்கணும். மற்றபடி எல்லாம் கரெக்டு. யாரையும் பாடி ஷேமிங் பண்ணாதீங்க, யாரை பற்றியும் பேசாதீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பற்றி பேசி அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை உண்டாக்கிக்காதீங்க. யாரையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்ம பிறக்கலாம். நம்மளுக்கான வேலை நிறையா இருக்குது. வாங்க பாஸ், டைம் இல்லை, ஜெயிக்கணும். ஓகே, அதனால யாரை பற்றியும் பேச வேணாம், எதை பற்றியும் பேச வேணாம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டோன்னா இந்த அதிச்சார குரு பயிற்சி நம்மளுக்கு அல்டிமேட்டாக இருக்க போகுது. அப்படி இல்லாட்டி குரு வேலையை காட்டி மறுபடியும் முதல்ல இருந்து அலி புரோட்டா சாப்பிடலான்ற மாதிரி உங்களை ஒரு நிலைமையில கொண்டு போய் விட்டுருவாரு. கவனமாக இருங்கள். பேசுகிற மனிதரிடம், பழகுகிற மனிதரிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. மற்றபடி எல்லாமே சூப்பருங்க, கலக்குங்க.